அப்போ இப்படிப்பட்ட காலங்களுக்காக நம்ம ஜெபிக்க 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 தான் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ரோமர் 8:26. ரோமன் சாப்டர் 8 verse 26. வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ ஆவியானவரும் நம்முடைய ஜெபம். உங்கள் ஜெபத்தில் இப்படி கூட எழுதிக்கோங்க டாப்பிக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய செய்தியின் தொடர்ச்சி இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஜெபத்தில் ஆவியானவர். இப்போ நீங்களே ஜெபம் பண்ணி அந்த சொன்னதையே சொல்லும்போது போர் அடிக்குது, உங்களுக்கே போர் அடிக்குது இல்லை? என்னடா சொன்னோம், அதுக்குள்ளே எங்கேயோ ஞாபகம் வந்துடும். டக்குன்னு உங்கள் ஒய்ஃபோ அதை இப்போ தானே சொன்னீங்க, திரும்பி அதை ரிப்பீட் பண்ணுறீங்க, சொல்லிட்டனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வரும். நான் என்னென்னா, உங்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு கூட நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபமே உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் எனக்குள்ளேருந்து ஜெபிக்கிறாரு, நானாக ஜெபிக்கலை. எனக்குள்ளே அவரே ப்ரேயர் பாயிண்ட்டு கொடுக்குறாரு, அவர் என்னை ஜெபிக்க வைக்கிறாருங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு ஜெபிப்பீங்க. அந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானமும், அந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை வரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்களேன், அந்த நம்பிக்கை வந்துட்டால் உங்கள் ஜெபத்தில் என்னென்ன இருக்கும்னு சொல்கிறேன். என்னென்ன உங்கள் ஜெபத்தில் இருக்கும். சாதாரணமாக பேசும்போது அப்படி ஜெபிக்கிறவங்க வாயில் என்னென்ன வார்த்தை வரும். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25 மற்றும் 27. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 25ஆம் வசனத்தில் வாசித்தோம், நீ பேசாமல் இவனை விட்டு போ அல்லது புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் அதட்டுகிறார், பிசாசை அதட்டுகிறார். உங்கள் ஜெபத்தில் பிசாசை உங்களால் அதட்ட உங்களுக்கு வாய் வருதா? பிசாசை அதட்ட வாய் வருதா? ஐயோ, பிசாசுக்கெலாம் ஜெபிக்கக்கூடாதா, நம்மளை ஃபாலோ பண்ணும், பிசாசுக்கெலாம் ஜெபிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி சில உபதேசங்களை சில ஆட்கள் சொல்லி ஏன்னா பிசாசுக்கு நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்களா அதுவே பிசாசு தானே. சாரி, அதிகமாக உறங்குறீங்களா, அது அதிகமான உறக்கம், அதிகமான உணவு. பிசாசு பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிடுவாங்க, ஆனால் உடல் ஒன்றும் தேராது. அது அந்த ராங் ஸ்பிரிட்டு. எப்போ பார்த்தாலும் கன நித்திரை இருக்கா, அது ராங் ஸ்பிரிட்டு. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போது வசனம் சொல்லுகிறது, அசுத்தாவி அவனை அலகழித்தது, சத்தம் விட்டு அவனை விட்டு போயிட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிக்கு கட்டளை இடுகிறார். அதிகாரத்தோட. நல்ல கவனிங்க, இயேசுவின் ஜெபத்தில் அதிகாரம் இருந்தது. ஒரு அத்தாரிட்டி ப்ரேயர் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்படி அத்தாரிட்டி ப்ரேயர் உங்கள் ஜெபத்தில் ஒரு அத்தாரிட்டி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஊழியக்காரர்கள், ஏன் சில விசுவாசிகள், சில அபிஷேகம் பண்ணப்பட்ட தாய்மார்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அதிகாரத்தோடு அதட்டுவாங்க. பொல்லாத சாத்தானே, உனக்கு எதுக்கு, என்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி வேலையில் வச்சுக்கிற அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம். லூக் சாப்டர் 4க்கு திருப்புங்க, கொஞ்சம் படிங்க, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஒரு வலிமையான ஜெபமாக மாற்ற விரும்புகிறாரு. இல்லை பிரதர், நான் ஒரு கேத்தலிக் நான் சிஎஸ்ஐ நான் பெந்தேகோஸ்து நான் என்னென்ன புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளை? சில கத்தோலிக்க ஃபாதர்ஸ் மாதிரிலாம் ஜெபிச்சாங்கன்னா எப்படி இருக்குது?
அவங்களுக்குள்ள அனாயிண்டிங் இருக்கும்போது தேவன் அவர்களை பயன்படுத்துகிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்க, நான் வாசிக்க சொன்ன வசனம் என்னது? லூக்கா 4:35 வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அதே என்று சம்பவத்தை லூக்கா எழுதுறாரு. நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்னு அதட்டினார். அப்பொழுது பிசாசு ம் அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி ம் அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ம் இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறாரே, அவைகள் புறப்பட்டு போகிறதே அது புறப்பட்டு போதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. இந்த பேசிக்கிறாங்கள, ஒருத்தர் பேசிக்கிறாங்கள, அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை, ஆளுக இல்லை, பிசாசை துரத்தி பழக்கம் இல்லை. அப்போ இன்றைக்கி நிறைய வீடுகள் என்ன பல வகையான பிசாசு, பிரிவினையின் பிசாசு, வளவளான்னு பேசுறது, ஒரு வளவளான்னு ஒரு வார்த்தைக்கு நைட்டெல்லாம் சண்டை போடுற பிசாசு இருக்குது. சண்டை போடாமல் அமைதியாக இருந்து செல்ஃபோன் பிசாசு இருக்குது. செல்ஃபோனில் கடன்னு சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்ட் வார்ஃபேர். அது சைலண்ட் வார். நீங்கள் பேர் வச்சுங்க, சைலண்ட் வார். ஒரே வாட்ஸ்அப்பில் ஒரே நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று நான் சொல்ல. நான் பாரத்தோடு பேசுகிறேன், எதை விளையாட்டுக்காக பேசலை. இன்றைக்கி உங்கள் ஜெபத்தில் ஒரு அதிகாரம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறாரு. உங்கள் ஜெபத்தில் ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் அதிகாரம் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிற யோபு 25:2 யோபின் புத்தகம் 25:2 வாசிங்க. யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. போதும். அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குறார். அதிகாரம் பயங்கரம் அவர்கிட்ட இருக்குதான். அதிகாரம் இருக்குது அவர்கிட்ட இருக்கு. இப்போ உங்கள் அப்பாட்ட அதிகாரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளையாகி எனக்கு அந்த அதிகாரத்தில் ஷேர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை தமிழக அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறதுக்கும் ஒன்று உண்டு. மதிப்புக்குரிய மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் அவர்கள் பேசுகிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அந்த அதிகாரம் ஆளுங்க அப்பா கிட்டேருந்து அங்கே வந்திருக்குன்னு தெரியுது. என்ன சொல்கிறீங்க? அப்போது நான் என்ன சொன்னேன், ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு 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 காரியம் இருக்குமானால், நீங்கள் நான் இயேசுவின் பிள்ளை, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் ஒரு நீதிமான், நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான், நான் ஆபிரகாம் உடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறது சரியில்லை சார், நல்லது தான். ஆனால் அந்த கன்ஃபர்ஸ் படி அங்கே நடக்குதா? உங்கள் லைஃப்பில் அந்த கன்ஃபெஷன் கிரியை செய்தா? சிலர் கிரியை செய்யலைன்னா அப்போ ஏன் கிரியை செய்யலை? ஆமாம், ஜுரம் போகலை, ஆன்டிபயோட்டிக் மாற்றி கொடுக்குறேன், யூரினரி இன்ஃபெக்ஷனு. இப்போல்லாம் அந்த காலத்தில் அது கிடையாது. இப்போமா லேப்லேயே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுப்பாங்க, இத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு போக்கும் அப்படின்னு. உடனே டாக்டர் அதை பார்த்து அவங்க யோசித்து யூகித்து அவங்க ஒரு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உடனே டாக்டர் என்ன பண்ணுவார், உடனே அடுத்த ஆன்டிபயோட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போது நல்லா கவனிக்கணும். உங்கள் ஜெபத்தில், அதாவது ஆண்டவரே என் ஜெபத்தில் வல்லம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் ஜெபத்தின் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், உங்களுக்குள்ள முதல்ல தன்னம்பிக்கை இருக்கா? என்னால் முடியும், ஐ கேன், தன் நம்பிக்கை வரணும். அப்போது என்னால் ஒன்றும் முடியாது, உங்களால் ஒன்றும் முடியாது. அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ அந்த பலப்படுத்துகிறன்னு அது எதில் இருக்குது? என்ன ஹார்லிக்ஸா, போன் வீட்டாவா, அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதுன்னு நமக்கு தெரில, எனக்கு தெரியல, அல்லது வேறு எதாவது இருக்குதா? உங்களை எப்படி எதை வச்சு பலப்படுத்துகிறாரு? அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்பர் 2 இஸ் வேர்ட் ஆஃப் காட். இது ரெண்டை வச்சு தான் பலப்படுத்த முடியும். அதுதான் நமக்கு கொடுக்குற டானிக், அனாயிண்டிங். கர்த்தருக்கு தோத்திரம்.
அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என் ஜெபத்தில் வலிமை இல்லைன்னு விட்டுறாதீங்க. வயசான காலத்தில் எனக்கு இதெல்லாம் போராட்டம் எதுக்கு நோந்து நீங்கள் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த ஊழியத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் மேலே நான் எல்லாத்தையும் ரிட்டையர்ட் பண்ண போகிறேன், நான் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு நான் பாட்டு சும்மா இருக்க போகிறேன். ஒரு நாள் சும்மா இருக்க முடியாது உங்களால். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்க தான் ஆக்டிவாக இருப்பீங்க. இல்லை ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னா அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதனால் முதிர்ந்தவர்களுக்கு சொல்கிறேன், ரிட்டையர்டான பர்சனுக்கு சொல்கிறேன், அம்மா ஐயா, ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு அதிகாரமுள்ள ஜெபமாக என் ஜெபம் மாறணும் ஆண்டவரே. என் ஜெபத்தில் எனக்கு ஒரு அதிகாரம் வரணும் ஆண்டவரே. என் ஜெபம் ஒரு அதிகாரமுள்ள. அதுக்கு எங்கேயாவது கோர்ஸ் நடத்துகிறீங்களா பிரதர்? கோர்ஸ்லாம் கிடையாது. அந்த அநாயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கணும், அவ்வளவுதான். அபிஷேகத்தில் சார்ந்து இருக்கணும். போராட்டத்தில் பின் வாங்கக்கூடாது. போராட்டத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. போராட்டம் வராதுன்னு சொன்னா நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. போராட்டத்தில் நடுவில் தான் சரியா நீ ஒரு போராளியாய் மாறுகிறாய். போராளியாய் மாறினாதான் எதிராளியை கண்டுபிடிப்பாய். எதிராளியை கண்டுபிடிச்சாதான் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கொடியேற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் சத்தியம். இல்லை உனக்கு போராட்டமே வராது, நீ வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே நான் மகிழ்ச்சியாக அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. மற்றது தண்ணி அடிச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நீ நினைக்கலாம் பணத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். கிருபை தான் முக்கியம். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஊரில் எந்தெந்த சபைகள் இருக்கிறீங்களோ அந்த சபையில் நீங்கள் ஒரு ஜெபக்குழு தலைவனாக மாறணும். வீட்டுக்கு தலைவனாக மாறுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணோன்னா நீங்களே தலைவன் ஆகிக்கிறீங்க, தலைவியாக மாறுறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது இல்லையா? அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் நீங்கள் என்றைக்கு ஒரு ஜெபக்குழுவுக்கு தலைவனாக மாற போகிறீங்க? என்றைக்கு மாற போகிறீங்க? ஒரு சாதாரண கவுன்சிலர், அது கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை பணம் வசதியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ நான் ஒன்று சொல்லும்போது அதுக்குரிய கிளியராக சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 17ஆம் வசனத்தில் அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் கீழ்ப்படுகிறதே. அதாவது ஆண்டவர் 12 பேரை மட்டும் தெரிந்து கொள்ளலை, மற்ற 70 பேரை தெரிந்து கொள்கிறாரு. அந்த 12 பேர் டக்குன்னு சொல்லுவீங்க, 70 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாது. ஆமாம், பெயர் சொல்லப்படாத நிறைய பேர் பிரகாசிச்சிருக்கிறாங்க. அதான் முக்கியம். அதிகாரமும் ஆளுகையும் உங்களிடத்துல என்னைக்கு வெளிப்படும்? உங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்து இந்த பிசாசு பிடிச்ச ஆளை கூப்பிட்டு வந்தாங்க பாஸ்டர், நான் ஜெபிச்சேன், விரட்டினேன், பிசாசு அலறி அடித்து ஓடி போச்சு, இந்தாங்க ஞானஸ்நானம் கொடுங்க. உங்கள் பாஸ்டர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்? ஐயா, பணங்கள் கொடுக்க 1000 பேர் இருக்காங்க ஐயா, ஊழியம் செய்யறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லையா? ஆட்கள் இல்லை. ஆலோசனை சொல்கிறதுக்கு 1000 எவ்வளோ பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அப்போ உங்கள் ஜெபத்தில் ஆவியானவருடைய செயல்பாடு இருக்குமானால் உங்களை அறியாத ஒரு அத்தாரிட்டி வந்துடும். அத்தாரிட்டி ப்ரேயர். புரியுதா உங்களுக்கு? அந்த ப்ரேயரில் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 7 verse 28 and 29 வாசிங்க.
7, 28, 29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது ஆ அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அதிகாரத்தோடு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் அல்லது அவருடைய டீச்சிங்கை பற்றி என்ன பண்ணாங்க? வசனம் சொல்லுகிறது, ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் வந்து அவருடைய அதிகாரத்தோடு பேசுகிறாரே அப்படின்னு அவருடைய பிரசங்கத்தை குறித்து ஜனங்கள் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 28ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது ஆ அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் ம் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அதிகாரத்தோடு போதித்தபடியால் ஜனங்களுக்கு ஆச்சரியம் வந்தது. இங்கே பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி பேசணும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே, அதான் எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு. நீங்கள் என்னைக்கு பேசுவீங்க அது சொல்லுங்கள் முதல்ல. இல்லை எங்களுக்கு அந்த கிருபெல்லாம் இல்லை. 3 வேளை சாப்பிட தெரியுதா? இதுக்கு மேலே என்ன கேட்குறது நான்? அப்போ இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய ஆட்கள்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், காலத்தை பார்த்தா இதுக்குள்ளே நீங்கள் பாஸ்டர்ஸ் ஆகிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி போதிக்கிற மற்றவங்களுக்கு போதிக்கணுமே. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் அந்த செல் குரூப்பில் ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி நடக்கும். பைபிள் ஸ்டடின்னு குரூப் கூடி இங்கேயும் இந்த கேர் செல்லுன்னு சில சபைகள் அதை செய்கிறாங்க. நல்லபடி கூடி சுற்றி வர ஆட்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் நல்லா அதை செய்கிறாங்க. மற்ற சபைகளும் செய்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், பைபிள் ஸ்டடி, இந்த பைபிள் ஸ்டடியை கூடி நீங்கள் வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா தான் அப்போ வந்து நம்ம வந்து ஞானவான்களாக மாற முடியும். அப்போ பெராயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கரை விட ஞானம் உள்ளவங்களா மாறிடம் பைபிளை வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அதிகாரத்தோடு நம்ம போதிக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இவங்க எனக்கு காணிக்கை கொடுப்பாங்களா? அவங்க இங்கே பாருங்கள், நம்ம ஊழியத்துக்கு என்றைக்கு நீங்கள் வந்தீங்களோ உங்கள் கிராம ஊழியர்கள் சொல்கிறேன், சுவிசேஷ ஊழியர்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு நீங்கள் ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்துக்கு வந்தீங்களோ உங்கள் கவர்மெண்ட் வந்து பரலோகம். சரியா? கவர்மெண்ட் அது நம்ம மற்ற இந்தியன் பேங்க்கு, அந்த பேங்க்கு, இந்த பேங்க்கு, ஐசிஐசிஐலாம் ஒரு நேரம் ஒர்க் பண்ண அப்புறம் வந்து திடீர்னு ஹேங் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஹேங் ஆகிட்டுனா அது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஜிஎம் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர்காரங்களாம் வந்து தான் சரி பண்ணணும். ஆனால் பரலோக வங்கி வந்து ஹேங் ஆகாது, எப்பவுமே ஆகாது. அது வந்து அதனுடைய போஷிக்கும், பராமரிக்கும், பாதுகாக்கும். ஆனால் அளந்து கொடுக்கும். சில நேரத்தில் அள்ளி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அள்ளி கொடுக்கும். புரியுதா? அப்போ இன்றைக்கி நான் என்ன உங்களோட பேசுகிறேன்னு கேட்டால், அதிகாரத்தோடு இயேசு போதித்தார். அப்போ ஒவ்வொரு தேவ மனிதர்களும் பேசும்போது ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், அதிகாரத்தோடு பேசணும். ஐயோ இவங்க பிரசங்கம் பண்ணால் அடுத்த வாரம் வரமாட்டானே. நான் ஒரு ஆலயத்தில் ஒரு லுத்தரன் சபைக்கு போயிருந்தேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசிக்கிட்டே இருந்தேன். பேச பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு பேசுகிறத நான் நல்லா ஃபீல் பண்ணி ஒரு ஹெவி அனாயிண்டிங் அன்னைக்கு ஒரு ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறேன். இடது பக்கத்தில் ஒருத்தர் பெரிய மீசை வச்சுட்டு வந்து ஒரு மாதிரி முரண்டதனம் பண்ணிக்கிட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்லுது, பிரசங்கத்தை நிறுத்துறா, நீ யாரா வந்து இங்கே பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அது ஒரு ஸ்பிரிட்டை இங்கே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுதுன்றது எனக்கு தெரிஞ்சுட்டு நான் பாட்டுக்கு நம்ம ஸ்டைலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே முடித்த உடனே வந்து அந்த பாஸ்டர்ஸ், அங்கே இருக்கிற லீடர்ஸ்லாம் சொன்னாங்க, ஐயோ அண்ணா நீங்கள் பேசின பிரசங்கம்லாம் அங்கே உட்காந்து அவர் தான் இப்படி தொல்லைப்படுத்திகிட்டே இருந்தார். அவர் தொல்லைப்படுத்துறதை நாங்கள்லாம் என்னமோ உங்கள்கிட்ட வந்து சொன்ன மாதிரி நீங்கள் அதை கேட்டுட்டு இன்றைக்கி வந்து இப்படி ஒரு போல்டாக பேசிகிட்ருக்கீங்க, அவ்வளவும் அவர் தான் பண்ணுற வேலைங்க அப்படின்னார். எனக்கு தெரியாது பாருங்கள், ஆவியானவர் வந்து அந்த ஆள் பண்ணுற காரியத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி நான் பேசுகிறேன். சரியா? நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ உண்மையில் அது வரைக்கும் நான் ஸ்பிரிட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆவிக்குள்ளாக நிரம்பி அதிகாரத்தோடு பேசினேன். இப்போ மீட்டிங் முடிஞ்சு போச்சு, நம்ம சாதாரண மனிதனாக நிற்கும்போது இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்கல்ல, அவர் அங்கேருந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு, இவனை விட்டா அடி, இப்போ நான் வரப்போகிறேன், இப்போ இவனை கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு அதை விட கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஐயோ தெரியலையே என்ன பண்ண போகிறான், இருந்தாலும் திட்ட போகிறான், நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு. திடீர்னு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா ஆளே காணும், போயிட்டார். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு அதிகாரத்தோடு பேசினா பிசாசு அடங்கிடும். நீங்கள் சிலர் அடிக்கணும், உதைக்கணும், சிலருக்காக ஆப்போனண்ட்டாக பேசணுங்கிற பிளான் பண்ணி பேசுனீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே சண்டை வந்துடும். உங்கள் அதிகாரத்துக்கு ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. உங்கள் அதிகாரத்துக்கு ஒருத்தரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கு ஒரு அனாயிண்டிங் வேணும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வேணும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தான் தருவாரா? அப்படி எங்கே பைபிள் இருக்குது? ஆமாம், அதை பயன்படுத்தணும். ஆமாம், என்னை அழைத்தவர் தேவன், என்னை சாப்பாடு கொடுக்குறவர் ஆண்டவர், என்னை போஷிக்கிறவர் கர்த்தர். அதனால் கர்த்தருடைய பிள்ளை நீ வெளியே போப்பானா தோத்திரம் பண்ணி நாங்கள் வெளியே வருவோம். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் சரியா முடிக்கலாம் கொஞ்ச நேரத்தில், கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், வருமானம் குறைவு சரியா, தேவைகளும் அதிகம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலப்பா அப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், தருத்தரத்தின் ஆவியை நான் உன்னை மேற்கொள்வேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி பிசாசை அதட்டி பழகணும், பிசாசை அதட்டி பழகணும். அப்போ நீங்கள் அப்படி ஜெபிக்க உங்களை அறியாத ஒரு அதிகாரம் உங்களுக்குள்ளே கர்த்தர், அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுப்பார், அத்தாரிட்டியை கொடுப்பார். நம்ம சாதாரணமாக தான் இருப்போம், இருக்கிற வண்ணமாக தான் இருப்போம். ஆனால் அந்த ஜெபம் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடும், பவர்ஃபுல்லாக மாறிடும். இங்கே பாருங்கள், காவல்துறையினர் வந்து அந்த காக்கி சட்டை போட்டோன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை வந்துடும் இல்லை? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அவங்கள அறியாமலே வந்துடும், அது வந்துடும் அவங்க. அப்போ அந்த அதிகாரம், அந்த காக்கி சட்டை என்பது அது அதிகாரம், ஆளுமை. அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க, அது ஒரு அதிகாரம், ஆளுமை இல்லை? அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், பரிசுத்தாவின் வல்லமை இருக்குமானால் அந்த அபிஷேகத்தை சார்ந்து, அது எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசாக இருக்கட்டும், எனக்குள்ள ஒரு அதிகாரத்தை, ஆளுமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சரியா போதிக்கிற ஊழியத்தில் வரணும், போதிக்கணும். நீங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லணும், பிறருக்கு நீங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு நீங்கள் என்ன சும்மா வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு வேறு வந்துடும். நீங்கள் கற்றுக்கொண்டதை 4 பேரோடு பேசுங்க, முதல்ல பேசுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பேசுங்க, நீங்கள் மனம் திரும்பின விதத்தை பேசுங்க சரியா. பாவம் மன்னிப்பு உங்களுக்குள்ளே இப்போ எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, உங்கள் லைஃப்பில் நடந்த காரியத்தை பேசுங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும், தன்னம்பிக்கை வரும் பிரியமானவர்களே. அதனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடத்தில், பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தினால் தேவனுடைய கிருபை உங்களிலிருந்து வெளிப்படும். இப்போ நீங்கள் நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு போகிறாங்க, கடைசியில் பார்த்தா நீட் மார்க்கில் 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு. நல்லா தான் படிக்க வச்சேன், நாங்கள் இருக்கிறது சென்னையில், ஹைதராபாத்தில் கொண்டு போய் ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்த்து படிக்க வச்சோம் அப்படிலாம் சொன்னோம். அவ்வளோ லட்சக்கணக்கான பணம் நஷ்டம். நல்லா தான் படித்தான். இப்போ இதுலேருந்து என்ன ஏன் சொல்கிறேன்னா, நீ நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், லார்ட் இஸ் குட் ஆல் த டைம்லாம் இருக்கட்டும். உங்களுக்குள்ளேருந்து வல்லமை வெளிப்பட்டாதான் அடுத்தடுத்த ஜப ஊழியத்துக்குள்ளே நீங்கள் போவீங்களே தவிர, அல்லாவிட்டால் 4 ஏர் கண்டிஷன் ரூமில் 4 சுவர்கள், லார்ட் இஸ் குட் ஆல் த டைம், ப்ரைஸ் காட், ஆமே நல்லா இருந்துச்சு, ப்ரைஸ் காட். நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நெருக்கத்தின் பழியாக போகும்போது நீங்கள் ஜெபிச்சு, நீங்கள் அதில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற கிரியைகளை சரியா அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்களை மாதிரி பாதையில் வருகிறவன் அதை கேட்கும்போது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை புரியுது. அதனால தான் கர்த்தர் சில பாடுகளை
சில நெருக்கங்களை நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் தான் நம்முடைய லைஃப்பில் அது உறுதியான தன்மையை கொடுக்குது. சரியா, உறுதியான தன்மையை கொடுக்குது. அப்போது டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்கிறாங்க, அதாவது இந்த மலைகள் பெரிய பெரிய குன்றுகளில் பயங்கர புயலின் சீற்றமும் மழையும் இருக்கும்போது அந்த மரங்கள்லாம் முறிஞ்சி போகிற அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சி நெளிஞ்சி பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல உருவாக்கப்படுமா. ஆனால் அந்த இப்படியே புயலையும் மழையையும் அந்த சூறாவளியும் காற்றையும் அந்த மரங்கள்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் அது ஒரு உறுதியான தன்மையோடு இருக்குமா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் வீசுகிற புயல், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் வீசுகிற உபத்திரவங்கள் அவர்களை உறுதியான தன்மைக்கு நேராய் நடத்துகிறது. அதனால் நீங்கள் தேவனுக்குள்ளே தைரியமாக இருக்கணும். சரியா, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக வாழணும், சாட்சி உள்ளவங்களாக வாழணும். சரியா, இயேசுவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஜெபிக்கலாம். எல்லாரும் இன்றைக்கு ஒருமனப்பட்டு, ஆண்டவரே என் ஜெபத்தில் ஒரு அதிகாரம் இருக்கணும், என் ஜெபத்தில் ஒரு வலிமை இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற போராட்டத்தையே நான் நினச்சி நான் ஒரு சோர்ந்து போய் தனிமை உணர்வில் இருந்து பிசாசு என்னை அழுத்தி விடாதபடிக்கு என்னை எழுப்பும் கர்த்தாவே. எல்லாம் சொல்லுங்கள், என்னை எழுப்பும் கர்த்தாவே, என்னை எழுப்பும் கர்த்தாவே. எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அன்றைக்கு எலியா, போதும், நான் ஊழியம் செஞ்சது போதும், பட்ட பாடு போதும், உமக்காக பிரகாசித்தது போதும். ஆமாண்டவரே, நான் சாகணும்ப்பா, நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிற போகிறேன்ப்பா, இனிமேல் வாழ பிரியப்படலைப்பான்னு அவன் சொன்னபோது, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எலும்பு இந்தா சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அவனுக்கு பைபிளில் வாசிக்கிறோம். ஒரு நல்ல சுட ஒரு தழலில் சுடப்பட்ட ஒரு அடை தண்ணீர் தலைமாட்டில் கொண்டு வந்து கொடுத்து எழும்பி நடக்கத்தான் அந்த சாப்பாடு கொடுத்தாரே தவிர திரும்பி படுக்க கொடுக்கல. திரும்பி சாப்பிட்டு படுத்துக்கோப்பா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, பரவாயில்ல படுத்துக்கோ, ஆனால் இதை இதையும் சாப்பிட்டு படுத்துரு, இதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படி சொல்லலை. 3 வேளை சாப்பிட்டு நான் சோர்ந்து போயிட்டேன் சொல்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் இது பேசுகிற கர்த்தர், இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறாரு. ஆமாம் எலியாவை, எழும்பு, இந்த 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 இதை சாப்பிடு, சுட வந்திருக்குது, சாப்பிடு, தண்ணியை குடி, எழும்பு, நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 40 நாட்கள் இரவிலும் பகலிலும் ரெஸ்ட் எடுக்காமல் நடந்து போனான். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க. சோர்ந்து போகாதீங்க. ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, சோர்ந்து போகாதீங்க. சகோதரிகளே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். ஆண்டவரே, இந்த புதன்கிழமை ஜெபம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தட்டி எழுப்புறதுக்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் பலவித இன்னல்களில் கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு அவங்களுடைய ஜெபத்தில் ஒரு அதிகாரத்தையும் பிசாசின் மேல் ஆளுகையையும் கிருபையும், அவங்க பேச யாருக்காவது ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க டெஸ்டிமனியோ அல்லது அவங்க வசனங்களை ஷேர் பண்ணும்போது ஒரு அத்தாரிட்டியோடு பேசக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனல் மூட்டி தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் அப்பிரோஜனமானவன், ஒன்றுத்துக்கு உதவாத ஆண்டவர் ஆள், ஆனால் இந்த மணி நேரத்துக்குரிய சத்தியத்தை சொல்ல கிருபை பாராட்டினீர். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் மகிமை சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.